நம்ம இப்போ எங்கே போகிறோம்? நாங்கள் ட்ரெயினை நோக்கி நடந்து போகும்போதே தூரத்துலேருந்து 2 குட்டீஸும் ட்ரெயினை பார்த்துட்டாங்க. அவ்வளோதான், தம்பியை மறந்தாச்சு. ட்ரெயினை நோக்கி 2 பேரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரெயினை பார்த்தோன்னே அவங்களுக்கு செம்ம எக்ஸைட்டட் ஆகிட்டாங்க. அப்புறமா இந்த பட்டர்ஃப்ளை லொக்கேஷன் இங்கே வந்துட்டோன்னு தான் கொஞ்சம் வந்துட்டு கிட்ஸ் வந்துட்டு திருப்பி பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க நீங்களே பாருங்களேன். அதை முடிச்சிட்டோன்னே 1/2 hour ஆகிடுச்சுங்க. ட்ரெயின் சார்ஜ் போட்டு வந்துட்டாங்க. 3 கிட்ஸையும் நம்ம அழகாக ஏறி உட்கார வச்சிட்டோம். எங்கே போகிறீங்க? எங்கே? எந்த ஊருக்கு? பாருங்களேன் அந்த எக்ஸைட்மெண்ட்டு. 3 பேரும் எந்தெந்த ஊருக்கு போகிறீங்கன்னு கேட்டதுக்கு ஆளுக்கு ஒரு ஊர் பேர் சொல்லி ஃபைனலாக தஞ்சாவூர் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்டினேஷன் செட் பண்ணிட்டாங்க. ட்ரெயினில் இப்போ அவங்க தஞ்சாவூர் எப்படி ரீச் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்ப்போம். ரொம்ப நேரமாக உட்காந்துட்டே இருந்தாங்க. எதுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தோம். இல்லை சார், இன்னும் கொஞ்சம் பீப்புள் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கிட்ஸ் வரட்டோன்னு ட்ரெயின் அப்புறம் ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆகிட்டோன்னு ஒரு வழியாக ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிட்ஸு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டோம். கூட இருந்த அந்த ட்ரெயின் பர்சனும் அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் கூடயே ஒரு பர்சன் வேணால் நீங்கள் வாங்க சார் அப்படின்னாங்க. நாங்களும் சரின்னு ஓகேன்னு கூடயே ஒரு பர்சன் ட்ராவல் பண்ணி போனோம். கிட்ஸ் அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்த்துட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னென்ன ஸ்பாட்ஸ்லாம் இருக்குதுன்னு வேறு பார்த்து வச்சுக்கிட்டாங்க. போகிற வழியில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வேறு ஒன்று இருந்தது, அதையும் பார்த்து வச்சுக்கிட்டாங்க. கிட்ஸு ட்ரெயின்லேருந்து வந்துட்டோன்னே கண்டிப்பாக எக்ஸைட்மெண்ட்டில் அவங்க வந்ததுலேருந்தே வந்து குதிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக எனர்ஜி டவுன் ஆகிருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபுட்ஸ் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு நாங்கள் கேஃபிட்டீரியா போயிட்டு ஃபுட்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோங்க. ஃபவாஸ் இதை எங்கே பார்த்தாருன்னு தெரியல, கண்ணாடியை தலையில் வச்சுட்டு ஒரே ஸ்டைல் பண்ணிட்டு தான் இருந்தார். எங்களுக்கு சிரிப்பு தாங்கலை. அதை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிற ஃப்ளவர் பாத்வேயில் நாங்கள் அங்கேயும் எங்கேயும் விளாண்டுட்டு இருந்தோங்க. இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பக்கத்துலேயே இன்னும் கொஞ்சம் 2-3 ஃபோட்டோ லொக்கேஷன்ஸ்லாம் இருந்ததுங்க. அங்கெல்லாம் கொஞ்சம் ஃபேமிலி பிக்ஸ், இண்டிவிஜுவல் ஷாட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோங்க.
பக்கத்துலேயே கொஞ்சம் பேர்ட்ஸ் இருந்தது. பேர்ட்ஸ்லாம் பார்த்து கிட்ஸ்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ஈவினிங் ஆனதும் ஃபுல்லாக லைட்ஸ் எல்லாமே ஆன் பண்ணிட்டாங்க. பார்க்குறதுக்கு டே டைம் எப்படி வியூ நல்லா இருந்ததோ ஈவினிங் வந்து அதை விட இன்னும் நல்லா இருந்ததுங்க. லைட்ஸ்லாம் போட்டு ரொம்பவே ப்ளசண்ட்டாக நீட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் லொக்கேஷன் நாங்கள் வந்து மியூசிக்கல் லைட் ஷோ வந்து ஆன்லைன்லேயே அதுவுமே நாங்கள் அடிஷ்னலாக பே பண்ணி புக் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அது வந்துட்டு பார்த்தா 6:30 தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னொரு ½ அன் ஹவர் வந்து டைம் இருந்தது. சரி ஓகே, அப்போ நெக்ஸ்ட்டு லொக்கேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பக்கத்துலேயே இருந்த ப்ளே கிரவுண்டுக்கு வந்துட்டாங்க, ப்ளே ஏரியாவுக்கு. இங்கே வந்துட்டு கிட்ஸ் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ஒரு ரைடும் வந்து விடல, எல்லாத்துலேயுமே வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் போய் குதிச்சுட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவில் ஃபராக்கும் ஃபவாஸுக்கும் 2 பேரில் யார் ஹைட் ஆகுறதுன்னு ஒரு காம்படிஷன் வேறங்க. புரியல, நீங்களே பாருங்களேன். ஏய், என்னாச்சு? யாரு பெருசாயிட்டா? என்னாச்சு? ஏய், குட்டி ஆயிட்டம்பா வச்சு. ஏய், அக்கா பெருசாயிட்டாங்கப்பா. மூணு பேரும் நல்லா டயர்ட் ஆகிட்டாங்க. இவங்களோட சேர்ந்து எங்களுக்கு பயங்கரமான டயர்டுங்க. அவங்க ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுக்கு தண்ணி கொடுக்குறோமோ இல்லையோ, நம்ம நிறைய தண்ணி குடிச்சுக்கணும் போல் இருக்குங்க. ப்ளே ஏரியாவிலேருந்து கிட்ஸ் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துருந்தாங்க. இல்லை வாங்க, இதை விட பெட்டரான ஒரு லொக்கேஷன் இருக்குது, வாங்க நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வலுக்கட்டாயமாக ட்ராக் பண்ணி கூட்டிகிட்டு போனோங்க நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு. அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடணுமா? நல்லா இருக்குமா? நீ சாப்பிட்டிருக்கியா ஐஸ்கிரீம்? உனக்கு பிடிக்குமா? எம்மியா? கம்பி பிடிக்க மாட்டீங்களா? கம்பி பிடிப்பட்டு பக்கத்துல. பயம் இல்லையா? பயம் இல்லையா? இதை விட பெட்டரான ஒரு லொக்கேஷன் கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லிவிட்டு அவங்கள நம்ம புக் பண்ணியிருந்தோம்ல ஆன்லைனில். ஸோ அதுக்கு உள்ளே நம்ம என்டர் ஆகிட்டோங்க. உள்ளே வந்து நல்ல சென்டரான சீட்ஸாக பார்த்து உட்காந்துக்கிட்டோங்க. ஷோ ஆரம்பிக்கிறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்கள்ல, ஸோ அதை பார்த்தே கிட்ஸ் வந்து ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டாங்க. அவங்க வந்து எவ்ரி ஒரு 1 மினிட்டுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து அந்த டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து பார்த்துட்டே கிட்ஸ் வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் அ கைண்ட் ஷோ தாங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணணும்.
எங்களுக்கே இது வந்துட்டு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இந்த மியூசிக்கல் லைட் ஷோவில் நிறைய கலர்ஃபுல்லான லைட்ஸ் ஸ்ப்ரே ஆகிற வாட்டர்லேயே வந்துட்டு உங்களுக்கு அடிக்கிறதுனால ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. எங்களோட சின்ன வயசில் நாங்கள் வந்து MGM, கிஷ்கிந்தா, குயின்ஸ்லேண்ட்லாம் போகும்போது இந்த மாதிரி லேசர் ஷோஸ் வந்து பார்த்துருக்கோம். லேசர் மட்டும் வந்துட்டு போகும், நம்ம ஃபேஸ்லேயே நம்ம டேரெக்டாக அடிக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு வாட்டர் வந்து ஸ்ப்ரே ஆகுது. ஸோ அதில் வந்து லேசர்ஸ் வந்து பாட்டு அதுலேயே வந்து ஒரு ஸ்க்ரீன் மாதிரி நமக்கு வந்து தெரியுதுங்க. அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இதில் சும்மா நார்மலாக அந்த லேசர் இங்கேயும் அங்கேயும் வந்துட்டு போகாமல் அதில் வந்து அவங்க ஒரு ஸ்டோரி, ஒரு விஷன் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு ஸ்டோரி மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு கிட்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருந்ததுங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் வந்து போட்டு காட்டணும். பட் நாங்கள் வந்து என்ன பர்சனலாக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா, வெறும் மியூசிக் மட்டும் இல்லாமல் ஏதாவது சாங்ஸ் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே வந்து நல்லா இருந்திருக்கும். கிட்ஸ் வந்து இன்னுமே கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க, அடல்ட்ஸுமே இன்னும் கொஞ்சம் நல்லாவே என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. இது ஃபுல்லாக முடித்து வெளில வரும்போது நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ஹாப்பினஸ் தாங்க. கொடுத்த காசுக்கு வர்த் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தாங்க இருந்தது. இது நாங்கள் டிக்கெட்டோட சார்ஜஸ்ஸு, அதுக்கப்புறம் கிளாஸ் ஹவுஸ் சார்ஜஸ்ஸு, அப்புறம் நாங்கள் என்னென்ன போயிருந்தோமோ அதோட சார்ஜஸ் எல்லாமே கீழே நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறோங்க, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுலேருந்து வெளில வந்துட்டோன்னே நம்ம வந்துட்டு கிட்ஸ் வந்து ட்ரெயினில் போகும்போதே ஒரு வாட்டர் ஃபால்ஸை பார்த்து வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லியிருந்தோம்ல, அது வந்துட்டோன்னே வெளில வந்துட்டோன்னே வாட்டர் ஃபால்ஸ்னு வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் லொக்கேஷன் வாட்டர் ஃபால்ஸ் தாங்க நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். அங்கே போயிட்டு ஆட்டுக்குட்டி பக்கத்துலேயே 2-3 ஆட்டுக்குட்டிலாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு ஆட்டுக்குட்டின்னு இவங்க விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்டுக்குட்டி மாமன் சாப்பிட்டியா கேட்டியா? இந்த வீடியோ மிடில் நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். எவ்வளோ க்ரோஸ் வந்துட்டு இந்த பார்க் வந்துட்டு கட்டுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட ஆன்சர் நான் இப்போ சொல்கிறேன். அது வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து 45 crores வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த பார்க் வந்து உருவாக்குறதுக்கு. அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபவாஸை வந்து அந்த ஆட்டுக்குட்டிக்கிட்டேருந்து கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே போதும்னு ஆகிடுச்சு. கிட்ஸ் எல்லாமே ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க, ரொம்ப டயர்டாகிட்டாங்க. அதில் ஃபரா வந்துட்டு ஆல்மோஸ்ட் இப்போவே தூங்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் எந்த லொக்கேஷன்ஸ் வந்துட்டு இந்த கிட்ஸை கூட்டிகிட்டு போகணும், இவங்க எங்கே போய் சுற்றி பார்க்குறது நீங்கள் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க, அந்த மாதிரி ஏதாவது லொக்கேஷன்ஸ்லாம் இருந்ததுன்னா ப்ளீஸ் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் அதை மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக அந்த லொக்கேஷன்ஸு அவங்கள கூட்டிகிட்டு போகிறோம், வீடியோ எடுத்து போடுறோம். See you in next video. Bye-bye. Subscribe பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.